நைட்டு கலர் பிளாக்கு அப்படின்னு கொலவெறி பாட்டுல லிரிக்ஸ் கேட்டிருப்பீங்க. ஆனா, என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? நைட்டு கலர் ஏன் பிளாக்குன்னு? இதே மாரி தான் யூரோப்ல இருந்த ஜாம்பவான்கள், நம்ம ஐசக் நியூட்டன், ரெனே டெக்கார்ட்டே மாரி ஆட்கள் வந்து அந்த காலத்துல, அந்த டைம்ல இருந்த தியரி படி, நம்ம யூனிவர்ஸ் வந்து இன்ஃபைனைட் அண்ட் ஸ்டாட்டிக் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது என்னன்னா, நம்ம யூனிவர்ஸ்க்கு ஒரு எல்லைக்கோடே இல்ல. எந்த திசையில பார்த்தாலும் எவ்வளோ தூரத்துக்கு போயிட்டே இருக்கு. எண்டே கிடையாதுடா! அந்த மாரி இருந்த ஒரு யூனிவர்ஸு. அதே மாரி ஸ்டாட்டிக்னா அவ்வளோ மாற்றங்கள் இல்லாம எங்க போனாலும் அதே மாரி எந்த திசையில போனாலும் வெறும் ஸ்டார்ஸு, நட்சத்திரங்களா தான் இருக்கு அப்படின்னு ஒரு தியரி. இத வந்து 1823ல ஹைன்ரிக் ஆல்பர்ஸ்ன்னு ஒரு அஸ்ட்ரானமர் வந்து பேப்பர்ல எழுதி, அ இப்படி நம்ம யூனிவர்ஸ் இருந்தா நம்ம நைட் வந்து இருட்டா இருக்காதே. ஏன்னா எந்த திசையில நம்ம கண்ணு பார்த்தாலும் ஏதோ ஒரு நட்சத்திரத்தோட ஒளி வந்து நமக்கு வரும். ஏன்னா ஒரு யூனிவர்ஸ்ல இன்ஃபைனைட் ஸ்டார்ஸ் இருக்குன்னா, எந்த பக்கம் ஏதோ ஒரு கேப்ல எந்த கேப்ல பார்த்தாலும் அதுலேருந்து ஒரு ஒளி வரும். அதனால பகல் மாரியே இரவும் இருக்கணுமே, ஏன்னா நைட்டு ஏன் இருட்டா இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்டது பல ஆண்டுகளுக்கு சயின்டிஸ்ட்ட குழப்பி வச்சிருந்துச்சு. இப்போ நமக்கு என்ன தெரியும்னா, நம்ம யூனிவர்ஸ் வந்து இன்ஃபைனைட் இன் ஸ்பேஸா இருக்கலாம். ஆனா வந்து இன்ஃபைனைட் இன் டைம் கிடையாது. அதாவது நம்ம யூனிவர்ஸ்க்கு ஒரு ஸ்டார்ட்டிங் டேட் இருக்கு. ஒரு பர்த்டே இருக்கு. அதுதான் பிக் பேங்ன்னு சொல்றோம். அந்த பிக் பேங் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம யூனிவர்ஸ்ல இருக்க எல்லா ஸ்டாருமே ஃபார்ம் ஆச்சு. ஸோ, அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது வந்து இருட்டு தான். அங்க ஒளி இல்ல. அந்த ஸ்டார் ஃபார்ம் ஆனனால தான் ஒளி வந்துச்சு. அது ஒண்ணு. ஆனா இத விடையும் இம்பார்ட்டன்ட்டானது என்னன்னா, நம்ம யூனிவர்ஸ் வந்து ஸ்டாட்டிக் கிடையாது. எக்ஸ்பேண்ட் ஆயிட்டு இருக்கு. பலூன் மாரி ஊதி பெருசாகுறனால, நம்மள சுத்தி இருக்க ஸ்டார்ஸ்லாம் நம்மள விட்டு விலகி போயிட்டு, தள்ளி போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது, அதுலேருந்து பாதி கூடுதல் ஸ்டார்ஸ்க்கே அதுலேருந்து வர ஒளி வந்து நம்மள என்னைக்கும் வந்து சேராது. அது ஒண்ணு. அப்படியே வந்து சேர்ந்தாலும், அது நம்ம கண்ணுக்கு தெரியிற வேவ் லென்த்ல இல்லாம, வேற ஒரு இன்ஃப்ராரெட், மைக்ரோவேவ் அப்படி போயிரும். அந்த எனர்ஜி அது வந்து நம்மகிட்ட சேர்றதுக்குள்ள அந்த எனர்ஜி இழந்து அது வீக் ஆகுறனால, நம்ம கண்ணுக்கு அது தெரியல. ஸோ எக்ஸ்பேண்டிங் யூனிவர்ஸா இருக்கனால தான் அப்படி அந்த எனர்ஜி இழக்குது. இந்த ஃபேக்டர்லாம் சேரும்போது தான் நம்ம நைட்டு கலர் பிளாக்கா ஆகுது. ஆல்பர்ஸ் பாரடாக்ஸ் சால்வ் ஆகுது.